அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இயல் 2னுடைய தொடர்ச்சி. பிரம்மம் கதையின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பிரபஞ்சன். பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன? அப்படின்னா வைத்தியலிங்கம். பிரம்மம் சிறுகதையின் பிரபஞ்சனின் எந்த சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, பிரபஞ்சன் சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த கதை. அடுத்த வினா, பிரபஞ்சன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னா, வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். வானம் வசப்படும் என்ற நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படின்னா 1995. அடுத்த வினா, பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி அப்படிங்கிற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அகநானூறு. இந்த அகநானூர்ல கொல்லி அப்படிங்கிற ஊர் இப்போ தற்போது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா நாமக்கல் மாவட்டம். அகநானூறு குறிப்பிடும் கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த வினா, பிரம்மம் கதையில் வெறுமனே இருந்த இடத்தில் என்னென்ன செய்யலாம் என்று குடும்பத்தார் யோசித்தார்கள் என்பதை பொறுத்துக. பாட்டி, அம்மா, சவுந்தரா, அப்பா. பாட்டி என்ன வளர்க்கலாம் அப்படின்னாங்க, பசு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வெண்டை, கத்திரி, தக்காளி, கொத்துமல்லி இப்படி செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சவுந்தரா வந்து மல்லிகை, கனகாம்பரம், ரோஜா செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னு சவுந்தரா சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து ஒரு முருங்கை மரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த வினா, முருங்கைக்கீரையில் உள்ள சத்து என்ன அப்படின்னா கால்சியம் சத்து. பிரம்மம் கதையில் நமக்கு கதை கூறுவது யார் அப்படின்னா, பிரம்மம் கதையில் அந்த கதையினுடைய கதாபாத்திரமான வீட்டின் பையன் தான் கதை சொல்ற மாதிரி அந்த கதையில இருக்கு. ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ, உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது என்ன வகை தொடர் அப்படின்னா, தொகாநிலை தொடர். தொகா அப்படின்னா மறையாமல் அப்படின்னு அர்த்தம். தொகை அப்படின்னா மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். அந்த தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகை தொடர்கள் இருக்கு. தொகாநிலை தொடர்கள் 9 வகையாக இருக்கிறது. அதுல ஒரு தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று எப்பவுமே வினைமுற்று தொடரின் இறுதியில் அமையும். வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது. அந்த வினைமுற்று கடைசியில் இல்லாம முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது எவ்வகை தொடர் அப்படின்னா வினைமுற்று தொடர். ஒரு வினைமுற்று கடைசியில் இல்லாம முதல்ல அமைந்து பின்னாடி ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது என்ன தொடர் அப்படின்னா வினைமுற்று தொடர். அடுத்த வினா, பெயர், வினை, வினா ஆகியன பயனிலைகளாக வரும் தொடர் எது அப்படின்னா எழுவாய் தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது எவ்வகை தொடர் அப்படின்னா அது பெயரச்ச தொடர். ஒரு முற்று பெறாத வினை அதாவது எச்சம் அதுக்கு பின்னாடி பெயர் சொல்லு வரும்போது அது பெயரச்ச தொடர். அடுத்த வினா, நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின் முன்னோ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வருது அப்படின்னா அது எவ்வகை தொடர் அப்படின்னா இடைச்சொல் தொடர். அடுத்த வினா, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் எச்சத்தின் பெயர் என்னன்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சம் வந்திருக்கும் போது கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அடுத்த வினா, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இது போன்ற பெயரெச்சங்கள் எந்த வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ந்து கூட்டுநிலை பெயரெச்சங்களாக உருவாகுது அப்படின்னா செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். அடுத்த வினா, வடித்த கஞ்சியில் சேலையை அலாசினேன் இத்தொடர் எந்த தொடர் வகையை சார்ந்தது அப்படின்னா வடித்த அப்படிங்கிறது எச்ச சொல் அதுக்கு பின்னாடி கஞ்சின்னு பெயர் வந்திருக்கு. அப்போ பெயரச்ச தொடர். கஞ்சிங்கிறது பெயர், இது எச்சம் வந்து வினையெச்சமா இருக்கு. ஒரு எச்ச சொல்லுக்கு பின் ஒரு பெயர் சொல் வருது. அப்போ இது பெயரச்ச தொடர். அடுத்தது அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமானது எது அப்படின்னா வேற்றுமை உருபு. இங்க கூங்குற வேற்றுமை உருபு அறிஞருக்கு நூல் அப்படிங்கிற பொருளையும் இந்த இடத்துல அது அப்படின்னு வரும் பொழுது அறிஞரது நூல் அப்படின்னும் இந்த இரண்டுக்குமான வேறுபாட்டை கொடுத்தது எது அப்படின்னா அந்த கூங்கிற வேற்றுமை உருவும் அது அப்படிங்கிற வேற்றுமை உருவும் தான் இந்த தொடர் வேறுபடுவதற்கு காரணம். அடுத்த வினா, எழுதுபவருக்கு பரிசு எவ்வகை தொடர்? எழுதுபவருக்கு அப்ப கூங்கிற வேற்றுமை உருவு வந்திருக்கு. அப்ப இது வேற்றுமை தொடர். அடுத்த வினா,
பொதிகை மலையில் தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. இப்பாடலை பாடியவர் கவிஞர் கண்ணதாசன். மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன. இக்கவிதையை இயற்றிய கவிஞர் யார் அப்படின்னா அப்துல் ரகுமான். காற்றை பற்றி சொல்லும் பொழுது இந்த வரியை எழுதியிருப்பாரு. அடுத்தது பொறுத்துக. மற்றொன்று சாலச் சிறந்தது நண்பா எடு பேருந்து வருமா அப்படிங்கிற எடுத்துக்காட்டுகளை நம்ம சரியான தொடருடன் இணைக்க வேண்டும். மற்று ஒன்று அப்படிங்கிறது இடைச்சொல் தொடர். சாலச் சிறந்தது, சால அப்படிங்கிறது உரிச்சொல். அப்ப இது உரிச்சொல் தொடர். நண்பா எடு அப்படிங்கிறது நண்பா அப்படிங்கும் போது விழி, பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிடுறது, விழித்தொடர். நண்பா எடு அப்படிங்கிறது விழித்தொடர். பேருந்து வருமா, பேருந்து பெயர்ச்சொல் முன்னாடி வந்துருச்சு. அடுத்தது வினாவை கொண்டு முடிகிறது. அப்போ இது எழுவாய் தொடர். அப்ப மற்றொன்று அப்படிங்கிறது மற்றொன்று இடைச்சொல் தொடர். சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். நண்பா எடு அப்படிங்கிறது விழித்தொடர். பேருந்து வருமா அப்படிங்கிறது எழுவாய் தொடர். அடுத்த வினா, மலர் உண்டு பெயரும் உண்டு. உறுதியாக அறிய இயலாத நிலையில் இருக்கும் மலர்கள் எது எது அப்படின்னா துள்ளி மலரும் பங்கர் மலர். அடுத்த வினா, புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் எவை எவை அப்படின்னா அத்தி, ஆலம், கொழுஞ்சி, பலா. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு உள்ளேயே இருக்கும், நமக்கு வெளியில தெரியாது. உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் அத்தி, ஆலம், கொழுஞ்சி, பலா. அடுத்த வினா, மக்கள் விருப்பில் இடம்பெறாத பூக்கள் எவை எவை அப்படின்னா நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறி பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. அடுத்த வினா, கரடிகள் மரத்தின் மீது ஏறி எந்த பூக்களை பறித்து உண்ணும் அப்படின்னா இலுப்பை பூ. குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ எது அப்படின்னா பாதிரி பூ. பிரம்மம் கதையின் மைய கருத்து என்ன அப்படின்னா பிற உயிர்களை தம்முயிர் போல் நேசிக்கும் பண்புதான் இந்த பிரம்மம் கதையினுடைய மைய கருத்தா இருக்கு. குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார். அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்த வினா, பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகளை நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா கோவை இளஞ்சேரன் அப்படிங்கிற அவருதான் இந்த பூக்களை பற்றிய தகவல்களை நமக்கு கொடுத்திருக்காரு. நன்றி.